பிதாவாகிய தேவனை இந்த கால வேளையிலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடியதாக இந்த இடத்துல ஆண்டவா ஒரு குடும்பமாக சேர்ந்து உங்களை துதிக்கக்கூடியதாக, உங்களை ஸ்தோத்திரிக்கக்கூடியதாக, பாடல்களை பாடக்கூடியதாக, ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடியதாக அன்பின் ஆண்டவரே வார்த்தையை இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை வழி நடத்துகிறது. எங்களுக்கு அது ஜீவ மன்னாவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும், எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும், காதுகள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும். எங்களுடைய மனதை முழுமையாக அடக்கி ஆட்கொள்ளும்படி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்தல் சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக அமரும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்க ஆரம்பிங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து. ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 1. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவர் சொன்னார் என்னென்னா 120 வருஷம் தான் இருப்பான் என்று அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்தில் அதுக்கு பின்பதாக அங்கே நாங்கள் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத, அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து அங்க வருகிறது என்பதை கர்த்தர் அந்த நேரத்தில் பார்த்து சொல்லி அவர் என்ன செய்கிறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாகி இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. பாருங்கள், பொல்லாத ஒரு காலத்தில், சோதனை நிறைந்த காலத்தில், பிரச்சனை நிறைந்த காலத்தில், பாவம் அதிகரித்த காலத்தில், அக்கிரமம் அதிகரித்து கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தரே சினம் கொள்ளுகிறார். இது என்ன, நான் பரிசுத்த தெய்வம், பரிசுத்தமாக வாழாமல் இவர்கள் நான் சிருஷ்டித்த மக்கள் இவ்விதமாக துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் இவ்விதமாக அக்கிரமம் அதிகரித்து இருந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இப்படி கர்த்தர் அழிக்க போறேன் என்று தன் உள்ளத்தில் நினைத்து அவர் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் அவ்விதமாக யோசிக்கிற நேரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நோவா என்று சொல்லப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உலகத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இந்த காலவெளியில் சொலமனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களோட பேரை சொல்லுங்க. உங்களோட பேரை சொல்லி கர்த்தர் உங்களோட பேரை சொல்லி கிருபை கிடைக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பது, நான் எந்த பேரை சொன்னோன்னே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஓம் ஓம் ஆமேன் என்றீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த காலவெளியில் உங்களோட பேரை எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. உங்களோட பேரை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினால நான் கிருபை பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய இரக்கம் என் மேலே இருக்குது, அவருடைய உருக்கம் என் மேலே இருக்குது, மனது இறங்குற தேவன் என் மேலே இருக்கிறார். அதனால தான் இந்த புதிய நாளுக்குள் நான் பிரவேசித்திருக்கிறேன், உயிரோடு வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாளை காண வேண்டும் என்று விரும்பி மரித்து போயிருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் எங்களை உயிரோட வைத்திருக்கிறார். எப்பொழுதும் காலையில் எழும்பினோன்னா, கர்த்தாவே இன்னொரு புதிய நாளை காண கிருபை அளித்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்து விலக்கி காப்பாற்றலும். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுற ஜெபம், அது நீங்கள் விசேஷித்த ஜெபங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு ஜெபிக்கும் வேளையில் ஜெபித்துட்டு அதுக்கு பிறகு பெட்லேருந்து காலை கீழுக்கு வைக்கும் வேளையில் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சிலாக்கியம், ஆசீர்வாதம். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. பொல்லாதவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில், அக்கிரமம் அதிகரித்திருக்கும் வேளையில், இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் உலகத்தில்
பாவம் அதிகரித்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே துன்மார்க்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த மக்கள் மத்தியில் எங்களை ஒரு சிறு கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களை தெரிந்தெடுத்தவர் எங்களோடு பேசுகிறார். அங்கே நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவன் நீதிமானாக இருந்தான். ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தையின்படி நாங்கள் படித்து பார்க்கும் வழியில் அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டுக்கு ஏற்றபடி அவன் ஜீவித்தான். இந்த கால வேளையில் தேவ ஜனங்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாட்டின்படி நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி வேறு வெளிப்பாடுகள் வேணும் என்று சொல்லி அங்கே இங்கே அலைய தேவையில்லை. தெரிஞ்சதுக்கு உண்மையாக இருந்துட்டால் அதுவே போதும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால் அவன் தெரிந்த வெளிப்பாட்டுக்கு உண்மையாக இருந்தான். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் அந்த நாட்களில் ஜீவித்தவர்களை போல அவன் ஜீவிக்கவில்லை. இன்றைக்கு நாங்களும் அவ்விதமாக மாற்றப்பட்டவர்களாக மற்றவர்களை போல நாங்கள் ஜீவிக்க அவசியமே கிடையாது. அவன் என்னென்று சொன்னால் அவன் குற்றமற்றவனாக, அவன் நீதிமானாக, ரைச்சஸ் பர்சனாக, அங்கே சொல்லப்படுகிறது blameless ஆக among the people of his time. அவனுடைய காலத்தில் குற்றமற்றவனாக, ஒருத்தரும் அவனில் தேவன் அவனில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் அவ்விதமாக ஜீவித்தான் என்றால் நான் சொல்லவில்லை அவன் குற்றம் செய்யவில்லை என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் அனுகூலம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபளித்தது போல இந்த காலவேளையில் ஆண்டவர் எங்களுக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னென்று சொன்னால் அவன் பிழைகளை செய்திருந்தாலும் கர்த்தர் அவன் மேலே கிருபையாக இருந்தார். ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் கர்த்தரை அவன் எப்பொழுதும் கனப்படுத்தி கொண்டிருந்தான். he was honoring God, not man. மனுஷனை அவன் கனப்படுத்தவில்லை, ஆனால் கர்த்தரை கனப்படுத்தினான். அவனில் வார்த்தையை வாசித்து பார்க்கும் வேளையிலே வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலேயும் கையை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது. ஜோப் சாப்டர் 1 verse 1 என்ன சொல்லப்படுகிறது? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் அந்த மனுஷன் அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு மக்கள் எங்களை பற்றி நல்ல சாட்சிகள் கொடுக்கலாம். ஆனால் அதை விட இன்றைக்கு கேட்டு பாருங்க, இந்த மனைவி கிட்ட நான் எப்படி அண்டு அவ சும்மா சிரிப்பொண்டு அடிப்பா. நான் எப்படி சொல்றது உமா பற்றி? புருஷன்கிட்ட கேட்டால் புருஷன் நான் சொல்ல விரும்ப இல்லை, என் வீட்டில் வாசம் செய்ய இல்லாத புறவு பயம். ஆனால் நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால் மனுஷர்கள் எங்களை பற்றி எதுவும் சொல்லலாம், ஆனால் அது அல்ல முக்கியம். இன்றைக்கு முக்கியமானது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சகோதரன் இந்த பாடல்களை பாடும் வேளையில் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணது என்னன்னு சொன்னால் எங்களை உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும், எங்களோட உச்சந்தல துறக்கம் எங்களை இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். ஏனென்று சொன்னால் அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்குது. இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் நீதிமான்களாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால் அங்கே லூக்கா 1:6 வாசித்து பார்க்கும் வேளையில் லூக் 1 chapter verse 6 வாசிங்கள். லூக்கா 1:6 என்ன சொல்லுகிறது என்று எடுத்த யார் என்றாலும் சத்தமாக வாசிங்கள். குற்றமற்றவர்களாக பாருங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை படித்து அந்த வசனத்தின்படி இப்போ படித்து நான் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அந்த பிரசங்கத்தின்படி நடக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நாங்கள் அதன்படி நடக்க வேணும். இன்றைக்கு ஊரெல்லாம் எங்களை பாராட்ட முடியும், ஆனால் கர்த்தர் அவருக்கு முன்பதாக நான் நிற்கும் வேளையில் குற்றமற்றவனாக நிற்கக்கூடியதாக அவருடைய இரத்தம் என கழுவி சுத்திகரித்து மூடியிருந்தால் பிதாவாகிய தேவன் பார்க்கும் வேளையில் அவருடைய குமாரனாக இயேசுவின் இரத்தத்துக்கூடாக எங்களை பார்க்கும் வேளையில் ஒரு பொழுதும் பாவம் செய்யாதவர்களை போலத்தான் நாங்கள் நிற்போம். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த நோவாவை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் இவ்விதமாக கர்த்தர் அந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படி உள்ளவனாக இருந்தான். அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். he walked with God. இன்னொரு மனுஷன் பைபிளில் சொல்லி இருக்குது அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தான் என்று ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு என்ற மனுஷன் ஆண்டவர் இவ்விதமாக சிலரை விசேஷித்த விதத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பிழைகள் விட்டார், ஆனாலும் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் அவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன்,
ஏனென்றால் நான் சொல்லுவதை கேட்டு நடப்பான், கீழ்ப்படிவான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு இந்த காலவெளியில் பேசுகிறது என்னவென்று சொன்னால், அந்த ஆண்டவர் நோவாவை குறித்து சொல்லுவது போல இந்த காலவெளியில் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டுடைய பார்வையில் நீதிமான் ஒருவனுமே இல்லை. எங்களுடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தியை போல இருக்குதா? அப்படி என்றால் எப்படி நோவா இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாக அவன் எப்படி இருந்திருப்பான் நீதிமானாக? இப்பொழுது நான் சொல்லி தந்தது போல அவனுக்கு தெரிந்த சத்தியத்துக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். மற்றவர்கள் நடக்கிறார்கள் தானே, நானும் அப்படி நடக்கலாம் என்று சொல்லி அவன் நடக்கவில்லை. நாங்கள் பார்க்கிறோம், எடுத்தவர்கள் வாசியுங்கள். இப்பொழுது இனி வசனங்கள் சொல்ல போகிறேன். 6ஆம் அதிகாரத்திலிருந்து இனி நீங்கள் விலகி அங்கால இங்கால எல்லாம் வர போறீங்க. நீதி சங்கீதத்துக்கு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் சங்கீதம் 14 1-3 எடுத்தவள் வாசிங்க. Psalm 14 verse 1-3. சங்கீதம் 14 1-3. அங்க கடவுள் இல்லை என்று சொல்லி மதிக்கெட்டவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவங்கள் அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. பாருங்க, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் அருவருப்பான காரியங்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பைபிளை கேட்கிறோம், படிக்கிறோம், சர்ச்சுக்கு வருகிறோம், நல்ல ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். ஆனால் வெளியில் போனோடனே எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். இன்றைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். நீதிமானாகிய நோவாவை போல வாழ வேண்டும் என்பது அவர் சித்தமாக இருக்கிறார். ஏனென்றால் எல்லா இடத்தையும் கர்த்தர் அழிக்க போகிறார். ஆனால் கர்த்தர் நோவாவுக்கு கிருபை அளித்தார். அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல தான் கர்த்தர் இந்த காலவெளியில் எல்லா இடத்திலையும் அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. அவருடைய கிருபைகள் காலைத்தோறும் புதியவைகளாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாசிங்கள் தொடர்ந்து. தேவனை தேடுகிற உணர்வுள்ள பாருங்க, கடவுள் உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த இடத்துல கையை வைத்துக்கொண்டு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். மாடு தன் எஜமானையும், மாடு மிருகம் தன் எஜமான தெரியுமா? கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். கழுதைக்கு கூட தெரியுமா? கழுதை என்று சொல்லி ஆக்களை பேசுவான் சில வேளையில ஆக்கள். ஆனா கர்த்தர் சொல்ற கழுதை கூட தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், இஸ்ரவேலோ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பேர் சொல்லி அழைத்த ஜனங்கள், பிரிக்கப்பட்ட ஜனங்கள், அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நான் இந்த கேட்டகரிக்குள்ள வருகிறேனா? இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறேனா? எனக்கு உணர்வு இல்லாமல் இருக்குதா? என்னுடைய ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறதா? வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, அறிவில்லாமையினாலே மக்கள் சங்காரமாக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நாங்கள் வேத படிப்புக்கு நாங்கள் வருகிறோம். வந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். நடக்க உதவி செய்கிறார். நாங்கள் புலவிடும் வேளையில் என்ன நடக்கிறது? தேவ ஆவியானவர் எங்களோட உள்ளத்தில் பேசுகிறார். அவர் பேசும் வேளையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை நாங்கள் செய்யாமல், அந்த தவறை செய்யாமல், அந்த புளியை செய்யாமல் திரும்பவும் ஒழுங்கான முறையில் நடக்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பிழை செய்த வேளையில் ஆவியானவர் உங்களோட உள்ளத்தில் அங்கே பேசியிருக்கிறார். ஏதோ உங்களுக்கு ஆவியானவர் என்று தெரியாமல் இருந்தாலும் உங்களோட இருதயத்தில் நீ செய்தது பிழை, நீ நடந்தது பிழை, நீ இப்படி செய்திருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். தேங்க் காட், ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கிறார். அப்படி என்ற ஆவியானவர் நம்மோடு கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். எங்களை விட்டுட்டு போயிலேன்றது அது பெரிய ஒரு சந்தோஷம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு தவறு செய்த நேரத்தில் அங்கே நாத்தான் வேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி வந்து அவருக்கு அதை உணர்த்தின வேளையில் அவர் சொல்லுகிறார் என்னடா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளி போடாதேயும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து போடாதேயும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு போயிட்டார் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவ்வளந்தான், உணர்வே இல்லை. நான் பிழை செய்த எனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் எதுவும் செய்துட்டு போவேன். ஒருத்தரும் என்னட்ட கேட்க முடியாது, ஒருத்தரும் என்னட்ட வந்து கேள்வி கேட்க முடியாது. இவங்களெல்லாம் நீதிமான்களான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத மனுஷன், அவனுக்கு எங்கே தண்டனை கிடைக்கும்? அவன் நரகத்துக்கு தான் போவான்.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் நாங்கள் பிழைகள் செய்யும் வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசுவார். நீ இன்றைக்கு சர்ச்சுக்கு போகலை, இன்றைக்கு நீ இந்த காரியத்தை செய்யவில்லை, இன்றைக்கு நீ ஒரு ஆளுக்கு நன்மை செய்திருக்கலாம், நீ இன்றைக்கு உதவி செய்திருக்கலாம், அதை செய்ய இல்லை, ஒரு ரைட் கொடுத்துருக்கலாம், அதை செய்ய இல்லை. கர்த்தர் எங்களோடு பேசுவார். பேசும் வேளையில் நாங்கள் கேட்டுட்டு செவிடர்களை போல இருக்கக்கூடாது, நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்கள் எல்லாரும். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்கள், இவ்விதமான ஒரு காலத்தில் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிற ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில், ரோமர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும் வேளையில் நாங்கள் பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 3 verses 9 and 10. நீ அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டோடைய வார்த்தையில் பார்க்குறோம், நீதிமான் ஒருவனுமே இல்லை. எங்களுடைய நீதி எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் நாங்கள் சொல்லுகிறோம் we are righteous people என்று சொல்கிறார்கள்? மாத்திரம் கை வைத்துங்க. ஏன் என்று சொன்னால் தெரிந்தவர்கள் தான் சொல்லுவாங்க, ஓம் ஐ எம் a righteous person. ஏனென்றா நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டுக்கிறேன், இயேசுவால் மூடப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நோவா அவன் பிரசங்கியாக இருந்தானாம். வாசித்து பாருங்கள். 2 Peter chapter 2 verse 5. அவன் என்னத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான்? இப்படி பொல்லாத உலகத்தில் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தானா? வாசியுங்கள். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்து கொண்டிருந்தானாம். பாவம் நிறைந்த உலகத்தில் அவன் பிரசங்கித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு பிரசங்கம் என்றது இவ்விதமாக மேடையில் வச்சு பிரசங்கம் இப்படி செய்வது என்றதல்ல, சொல்லி போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, டீச்சர்ஸ், வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நோவா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமான முறையில் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து கொடுக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறோமா? இது மிக முக்கியமானது. இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நோவா அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தது போல எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீதிமான்கள் என்று சொல்லும் வழியில் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது எனக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் அவன் வழி விலகி போனான் என்றால் அவன் போகிறது பாதாளத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான், அவன் அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலுக்குள்ள போகிறான். ஆகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்று சொன்னால், நீ அங்கே அப்படி போக அவசியம் இல்லை. ஏனென்றால் அது பாடு நிறைந்த இடம். அந்த இடத்துலேருந்து விடுதலை கொடுக்க ஒருவரால் முடியாது. ஆனால் இப்பொழுதே உண்ட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிற இயேசு இடத்துல வா என்று சொல்லி அவனை சர்ச்சுக்கு நீங்கள் அழைத்து வரும் வேளையில் வந்து பார், உங்களுக்கு கணக்க சொல்லி தெரியாட்டும் வந்து பார் என்று சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு வரும் வேளையில், அதுதான் நோவாவை போல நீங்கள் உதவி செய்யும் வேளையில் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபையளிப்பார். இன்றைக்கு நோவா இடத்திலிருந்து நாங்கள் பல காரியங்களை பெற்று கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 5 and 6 அங்கே சொல்லப்படுகிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் பாருங்கள், அங்க பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்தவர்கள் மாத்திரம் இந்த வேளையில் கரங்கள் உயர்த்துங்கள் பார்ப்போம். இது என்ன கேள்வி என்று கேட்கலாம். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்தவர்கள் மாத்திரம் நல்லா கை வைத்து காண்பீங்க பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எங்களை அதனால தான் ஆண்டவர் எங்களை என்னவா மாற்றி இருக்கிறாராம். அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமானாக நாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினாலே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இன்றைக்கு எங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. பாருங்கள், இது இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு எங்களுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இன்றைக்கு இயேசு எனக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. இயேசு என்றால் யார் என்று தெரியாது, இயேசு என்றால் என்ன விலை என்று தெரியாது. ஆக்கள் கேட்குறாங்க, இயேசு என்றால் என்ன விலை எனக்கு தெரியாது, யார் என்றே தெரியாது, எவர் என்று தெரியாது, இயேசு என்றால் என்னென்றே தெரியாது ஆக்களுக்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஓ அது எங்களுக்கு தெரியும், அதுக்கு வேதக்காரருடைய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்களே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இலங்கையில் அந்த காலத்தில் இந்த பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்னு சொன்னால் எல்லா படங்களையும் எல்லா தெய்வங்களையும் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? பார்த்தாக்கள் யாரும் இருந்தால் மாத்திரம், ஓ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அதில் அங்கே புத்தரும் இருக்கிறார், இயேசு நாதரும் இருக்கிறார், மரியாளும் இருக்கிறார், மற்ற ஆக்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசுவும் ஒரு ஆள் என்று யோசிக்க வேண்டாம்.
இயேசு தான் கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி தந்து அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு தந்தார். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன் இல்லை, எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. நான் இயேசுவை என்ற சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றிருக்கிறேன். Because I am born in a Christian family, it doesn't make me a Christian. I have to ask Jesus to come into my heart. If you are not asked Jesus to come into your heart, right now you can say, Jesus, forgive all my sins. Cleanse me with your precious blood. I want to be your child. Come into my heart. என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும்படி சொன்னா வந்துடுவார். அப்போ என்னன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோமா இல்லையா? நெடுகளும் கீழ்ப்படிய மாட்டோம், சிலவளை கீழ்ப்படிய மாட்டோம். அவங்க இன்றைக்கு சர்ச்சுக்கு போகாத இன்றைக்கு ஜூக்கு போவோம்னு சொன்னால் நோ லெட் அஸ் கோ டு சர்ச் என்று சொல்லுவோம். இயேசுடைய பிள்ளைகள் வாவ் இட் இஸ் கிரேட், நோ நீட் டு கோ டு சர்ச் டுடே, லெட் அஸ் கோ என்று சொல்லி போக மாட்டாங்க. இயேசுடைய பிள்ளைகள் அப்பா அம்மாவையே மாற்றக்கூடியவர்களாக மாற்றுவார்கள். சில வேளைகள் நாங்கள் புலவிடுவோம், தவறுகள் செய்வோம், ஆவியான நம்மோடு பேசுவார். இதுதான் இயேசுடைய பிள்ளைகள். ஒருவரும் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தவறே செய்யலை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் தாயும் தாப்பனையும் கனம் பண்ணு சொல்லிக்கிறார். நாங்கள் கனம் பண்ணக்கூடிய விதத்தில் கனம் பண்ணுகிறோம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நான் அதை யோசித்து தியானித்தும் இருக்கிறேன். கூடுமான அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சில வேளையில் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே சும்மா எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கள்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு என் உள்ளத்தில் இருந்து நான் மனதார மன்னிக்கக்கூடியவனாக இருந்தால் மாத்திரமே எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தால் மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய எங்களுக்கு சொல்லி தந்த தேவனுடைய ஜெபத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு நான் அதை குறித்து இன்றைக்கு பேச போகிறதில்லை. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சொல்லப்படுகிறது, விட்டுட்டீங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு 7ஆம் வசனம், எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் எண்ணாதிருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கக்கூடியதாக, கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக கர்த்தர் கிருபளிக்கிறார். அழிக்கிற நேரத்தில், உலகமே அழிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்த தேவன். ஒரு வழியை சொல்லி கொடுத்தார், ஒரு பேழையை உண்டு பண்ணு. இன்றைக்கு எங்களுக்கு அந்த பேழை இயேசு தான். இயேசுக்குள்ள வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இயேசுக்குள்ள வருகிறவர்களுக்கு எந்த தீங்கும் அணுக முடியாது. ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவள் வாசித்து பார்க்கும் வழியில் சங்கீதம் 1 உங்களுக்கு தெரியும். அந்த சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் வழியில் சங்கீதம் 1:1-2 சொல்லப்படுகிறது. பாடமாக்கினவர்கள் சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. துன்மார்க்கன் சொல்லுவான், நீ சர்ச்சுக்கு போறதுல வேலை இல்லை, நீ அங்கே போகிறதுல ஒன்று உனக்கு அவசியம் இல்லை, நீ எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டா, இங்கே வா, இந்த இடத்துக்கு வா, இன்னார் சொல்லுகிறத கேளுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல சரியான முறையில் நீங்கள் இருப்பீங்கள்னு சொன்னால் ஆண்டவர் துன்மார்க்கன் சொல்லுகிறபடி நடக்காமல், துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் செய்ய நீங்கள் சர்ச்சுக்கு போக தேவையில்லை, நீங்கள் அந்த நாளில் நீங்கள் இப்படி வேலைக்கு போனீங்கன்னா டபுள் பே கிடைக்கும், உங்களுக்கு ட்ரிபிள் பேயும் கிடைக்கும், எல்லாம் பேயாக தான் வரும். நான் சொல்லுகிறேன், முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தரை கனப்படுத்த சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது அவருக்கு இடத்தை கொடுக்கும் வழியில் கர்த்தர் நம்மை அவர் சொன்னபடி, அதுதான் உத்தமனாக இருந்த நோவா கர்த்தர் வெளிப்படுத்தினதுக்கு உண்மையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக அவர் நடந்திருக்கிறார். என்னென்ன விதத்தில் என்றது இப்பொழுது நான் சொல்ல போகிறதில்லை. பல காரியங்களை அவர் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய, அங்கே பாவிகள் இருக்கிற இடங்களில் நாங்கள் போய் இருந்து கொண்டிருக்க கூடாது. அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாங்களும் தவறான காரியங்களுக்கு ஈடுக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் இருந்துட்டு சும்மா ஒரு வேலையும் இல்லை, சும்மா அல்லம்பி கொண்டிருக்கிறது,
தேவையில்லாத கதைகள் கதைக்கிறது, பாமான கதைகள் கதைக்கிறது, புலியான கதைகள் கதைக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் ஒரு பிரியம் வர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு பசியும் தாகமும் வர வேண்டும் கர்த்தருடைய காரியங்களுக்கு. ஆகவே தான் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய காரியங்கள் மேல ஒரு பசியும் ஒரு தாகமும் எனக்கு வேணும். பாருங்க, உங்களுக்கு பசி இல்லாத நேரத்தில் ஆகாரத்தை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவீங்க, கொஞ்சத்தை சாப்பிடுன்னு சொன்னால் கொஞ்சத்தை சாப்பிட்டு போட்டு விடுவீங்க. ஆனால் பசியான நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்ல ருசி. ஏன்னா பசி வேற காரியம் இல்லை, அது டேஸ்ட் வழக்கமாக போல தான். ஆனால் நல்ல டேஸ்ட் என்று வாரது பசி. தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீரை கொடுத்தாலும் கொஞ்சம் தான் குடிப்பான். ஆனால் தாகமாக இருக்கிறவன் டக் 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 டக்குன்னு அப்படியே குடிப்பான். வாயை போத்தலை கீழே தண்ணி போத்தல், வேறு போத்தல் இல்லை, தண்ணி போத்தலை கீழுக்கு விடாமலே டக் டக் டக்குன்னு குடிச்சு கொண்டிருப்பான். என்ன தாகம் அவனுக்கு இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்கள் மேலே எங்களுக்கு ஒரு பசியும் ஒரு தாகமும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு பாருங்கள், ஸ்னோ எவ்வளோ தான் பெய்தாலும் டக்குண்டு எப்படி என்னாலும் போய் கார் எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்னோ எல்லாம் தட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு மெல்லமாக போனாலும் லேட்டாக போனாலும் ஒர்க்குக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனால் சேர்ச்சுக்கண்டு சொன்னால் இன்றைக்கு சரியான ஸ்னோ, அதால் நாங்கள் வேற இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேலையால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் தேவன். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் வழியில், அவருக்கு கொடுக்கும் வழியில் நோவா அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். தேவன் கர்த்தரை, தேவனுக்கு அவன் முதலிடத்தை கொடுத்து கொண்டிருந்தான், தேவனை கனப்படுத்தி கொண்டிருந்தான். அதனால அழிவு வரும் வழியிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் உயிரோட வந்து இந்த தேசத்தில் இருக்கிறது கர்த்தருடைய ஒரு கிருபை. இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும் எத்தனை ஆபத்துகள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது, வார வழியில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்து இந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். என்னென்னு சொன்னால் சும்மா பொருட்களை சேர்த்து கொண்டிருப்பதுக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதாக, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடியதாக கர்த்தர் எங்களை எடுத்து உபயோகிப்பதற்காக. அதுதான் நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். நோவா இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவன் பிரசங்கம் பண்ணதை ஆக்கள் கேட்டாங்களா? எல்லாம் சிரிச்சு போட்டு போனாங்க. யோசிச்சிருப்பாங்க, நோவா பாவம் கிழவனுக்கு வாய் தட்டிட்டுது மண்டை. நோவா சொல்ல ஒரு நாளும் அப்படி வெள்ளம் வந்தது இல்லை. இவர் பெரிய ஒரு போட்டை ஒன்று ஏற்படுத்துகிறார், பேழையை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது இப்படி எல்லாம் செய்கிறார். பெரிய பிளான், பெரிய இன்ஜினியரிங் பிளான். இவருக்கு யார் இதெல்லாம் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த அந்த பிளானின் படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் பார்த்து சிரிச்சு கொண்டு தான் இருந்திருப்பாங்க. எல்லா மிருகங்களையும் சொல்லிக்க மிருகங்கள் கூட கீழ்ப்படியுது. சிங்கம் கொண்டு வருது, அது எப்படியோ வந்து பேசாமல் இருக்குது. அதுக்குள்ள மெல்லமாக ஊந்து கொண்டு வர ஆமை கூட வந்து கடைசியாக சேர்ந்தது. எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் மனுஷனும் வரமாட்டேன்னுட்டான். கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ளுக்கு கூப்பிட்டுட்டு கதவை பூட்டி போட்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பதாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி மற்றவர்களையும் வழி நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். இல்லையாண்டா அழிவு வருகிறது தான். அதை தடுக்க ஒருவரால் முடியாது. தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமான காரியமா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நீ மற்றவர்களை அழைத்து வா, சேர்ச்சுக்கு என்னிடத்தில் அழைத்து வா. அன்றுவா பார்க்குறோம். அந்திரியா அவன் இயேசுவை வந்து பார்க்க சொல்லி தன் சகோதரனை கூப்பிட்டு கொண்டு போனான். அவர்கள் வல்லமையான ஊழியர்களாக மாறினார்கள். இன்றைக்கு நாங்கள் மற்றவங்களை கூப்பிடுறோமா? மக்களை கூட்டி கொண்டு வர்றோமா? நாங்கள் மாத்திரம் சேர்த்து போகிறோம். யாரையும் ஏற்றிட்டு பாருங்க, ஐயோ 10 மினிட்ஸ் லேட்டாக போயிடும், ஏற்றிட்டு வர இயலாது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு ஆண்டு நல்ல வாகனத்தை தந்திருக்கிறார். 5 பேர் ஏற்றக்கூடியது, 7 பேர் ஏற்றக்கூடிய வாகனத்தை தந்திருக்கிறார். ஆக்களை பிக்கப் பண்ணி கொண்டு வரக்கூடியதாக இருக்குமென்னு சொன்னேன். அன்றைக்கு நான் ஒரு எங்களோட ஊழியங்களில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு நபர், அவர் சொல்லுகிறார் என்ன, அவர் சொல்லுகிறத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ரைட் தேவையான்னு சொன்னால், உங்களுக்கு பஸ் வேணுமென்று சொன்னால், வெஹிக்கிள் வேணுமென்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்வோம். ஆக்களை ஏற்றி இறக்குறாங்க. ஏன்? நல்ல காரியத்தை, நான் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் பெற்றிருக்கிறேன், நான் ருசித்து பார்த்துக்கிறேன், நீங்களும் ருசித்து பாருங்கள். இன்றைக்கு நோவா அதுதான் செய்தான். இன்றைக்கு வாசித்து பார்க்கும் வேளையில்
ஆண்டவருக்கு பிரியமாக அவன் கர்த்தரை தேடினான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 2 Corinthians chapter 5 verse 21 அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். இன்றைக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு கர்த்தருடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படி என்று சொன்னால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி கர்த்தருடைய நீதியில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய நீதியை பிழை சொல்ல முடியாது. அவருடைய நீதிமான்களாக மாற்றிய இருக்கிற எங்களை மனுஷன் குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் ஒருவனை சுத்தம் பண்ணி ஒருவனை பரிசுத்தப்படுத்தி ஒருவனை நீதிமான் ஆக்கின அவன் மேலே உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது குற்றம் சாட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் பெரிய கூட்டத்தை உங்கள் மூலமாக கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். பார்ப்போம், ஆண்டவர் செய்வார். நாங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் அங்கே நாங்கள் நோவாவை ஞாபகத்தில் வைத்திருந்த போல கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இவ்வளத்தையும் வாசிக்க அவசியம் இல்லை, ஆனால் சொல்லித்தாரன். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து எல்லாத்தையும் வாசிக்காவிட்டாலும் சில வசனங்களை வாசிக்கும் வேளையில் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜேம்ஸ் chapter 2 verse 14 onwards வாசிங்கள். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி கிரியை இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்படியே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி என் கிரியை காண்பிக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அன்பு காட்டாமல் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. உதவி செய்யாமல் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. அதுதான் இன்றைக்கு சொல்ல வருகிறேன். நோவா உதவி செய்து கொண்டிருந்தான். ஆட்களுக்கு அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வழியை சொல்லி கொண்டிருந்தார். பேழைக்குள்ளே வந்துருங்க என்று கேட்டவங்க பேழைக்குள்ளே வந்தவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த வசனங்களை வீட்டில் நீங்கள் போய் வாசிப்பீங்களென்று சொன்னால் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். 26ஆம் வசனம் வரைக்கும் அங்கே எங்களுடைய கிரியை எங்களுக்கு வேணும். கிரியை இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கும், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் கடந்த வருஷங்களில் துண்டு பிரதிகளை இவ்வளோ ஆயிரக்கணக்கில் கொடுத்தோம், எத்தனையோ ஆயிரங்களில் கொடுத்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அதன் மூலமாக எத்தனையோ பேரை எங்களுடைய ஆங்கில ஆராதனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நோவாவை கர்த்தர் பிரித்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி? அப்படிப்பட்டவர்கள் ஆமென் என்று சொல்லுவான். எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு போவோம். லெவிட்டிகஸ் chapter 20 verse 26. லேவியராகமம் 20:26. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவ்வளவு பேருக்குள்ளேயும் உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லும் வேளையில் ஒரு நோக்கத்தோடு எடுத்திருக்கிறேன். என்ன போல நீங்கள் வாழ வேண்டும், என்ன போல ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6:17 உங்களுக்கு இது தெரிந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை திரும்ப இந்த காலையில் வேளையில் நாங்கள் வாசிப்போம். சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு நீங்கள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசித்து பார்க்கும் வேளையில் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். என்னென்னு சொன்னால், உலகத்தவனை போல நாங்கள் காரியங்களை செய்ய முடியாது. எல்லாருமே செய்கிறாங்க. இன்றைக்கு பாருங்கள், என்னென்னு சொன்னால், நான் கர்த்தரையும் பிரியப்படுத்த வேணும், மனுஷனையும் பிரியப்படுத்தணும் என்று வாழ முடியாது. எங்களுக்கு மனுஷரை பிரியப்படுத்துவது என்று சொன்னால் எங்களுக்கு தேவனை பிரியப்படுத்த முடியாமல் இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். என்னவென்று சொன்னால், அந்த 17ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம், ஒன்றா சேர்ந்து வாசிங்கள் எல்லாரும். 17ஆம் வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஆக்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோவா பிரிக்கப்பட்ட அந்த நாட்களில் அக்கிரமம் அதிகரித்திருந்ததா, மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்ததா,
விழுந்து போன தேவதூதர்கள் அந்த நேரத்தில் தேவதூதர்கள் பிசாசுகள் அவங்க என்ன மாதிரி அவங்க வந்து ஜீவித்தார்கள். அங்கே பெண்களை கொண்டு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து தான் சொல்லுகிறார்கள். அதில் வித்தியாசமான நோக்கங்களும் இருக்குது, கருத்துகள் இருக்குது. நோக்கங்கள் இல்லை, கருத்துகள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இவ்விதமாக பிறந்த பிள்ளைகள் தான் ராட்சதர்களாக வந்தார்களாம். பாருங்கள் என்ன மாதிரி, எப்படி பூமி பாவத்தில் அதிகரித்து கொண்டு துன்மார்க்கத்தை, கர்த்தருக்கே மனஸ்தாபம் வந்தது. ஏனடாப்பா நான் இவனை சிருஷ்டித்தேன். சில ஆட்கள் பிள்ளைகளை பெற்று போட்டு சத்தம் போட்டு அழுகிறதும் கத்துறதும் சபிக்கிறதும் கேட்டுருப்பீங்க. இதை பெத்த நேரத்தில் நான் அப்படி இருந்திருக்கலாமே, இதை பெத்தேனே, இதை பெற்றதுனால எனக்கு வந்திருக்குது பிரச்சனை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை குறித்து மனஸ்தாபப்படக்கூடாது. அதனால தான் கர்த்தர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால இன்றைக்கு எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீ இவ்விதமாக நடக்கக்கூடாது, இவ்விதமாக நட என்று ஆண்டவர் சொல்லுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னார். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 and 2 வாசித்து பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னார். ரோமர் 12:1-2 இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றதை எங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நான் சொல்லுகிறது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நோவாவை போல நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அங்கே நாங்கள் வாசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:2 வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம், இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டாம், பாவமான காரியங்கள் செய்ய வேண்டாம். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகம் பாவம் செய்து கொண்டிருக்கிறது, அது பரவாயில்லை, இப்போத்தியான் மாடல், இதுதான் ஸ்டைல், இதுதான் இப்படி என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுமா, அது செத்தே போம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போகவே போகாது. இன்றைக்கு இப்படியான பிரசங்கங்களை கேட்க விடாமல் பிசாசு அநேகரை வெளியில் கொண்டு போயிருக்கிறான். ஏனென்று சொன்னால், இருந்தால் அவர்களும் பரிசுத்தமாக இருப்பார்கள், பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், மற்றவர்களை நீதி மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள். அதை தடுக்கிறதுக்கு தான் பிசாசு அவன் செய்கிற தந்திரமான காரியங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குது. பிசாசானவன் செய்கிற காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேணும். ஒரு காரியம் நடக்கும் வேளையில் இதை என்னதென்று சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியதாக அந்த பகுத்து அறிகிற அறிவை, அந்த வரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. டிசர்ன்மெண்ட். நாங்களும் சேர்ந்துட்டு ஓம் என்று சொல்லிட்டு போய் நிற்கிறது குளத்தடியில். ஆக்கள் என்னத்துக்கு போனோம்னு தெரியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே நிற்க வேண்டியவன் கர்த்தருடைய வீட்டில் இல்லாமல் போனால் அழிவு வருகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறது, கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாங்கள் ஐக்கியம் வைத்திருப்போம் என்றால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். இது சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை பைபிளில் சொல்லியிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான், சம்மட்டியாக இருக்குதான். சம்மட்டியண்டா எப்படிப்பட்டது, தடவி கொடுக்குற மாதிரியா, அடித்து உட்டச்சு நொறுக்கி ஆளை வனைகிறதுக்கு தான் கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய குயவனாக இருக்கிறார். இந்த பாத்திரம் சரியாக்க வேணும், சரியாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் ஃபைன் சைனாவாக மாற்றணும். அடுப்படியில் இருக்கிற சட்டியும் தேவை தான். ஆனால் ஃபைன் சைனா எப்பவும் கிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வடிவண்டு சொல்லுகிறாங்க. வீடுகளுக்கு போனீங்கன்னா எங்கேருந்து வாங்கினீங்க, நொராட்டாக்கி என்று சொல்லி அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு கப்பன் சாஸை இருக்குது. அதில் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது, ஏண்டா அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். நல்லது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை அப்படித்தான் எங்களை பெஸ்ட் பர்சனாக மாற்றுறதுக்கு எங்களை அடித்து உடைச்சு நொறுக்கி வனைஞ்சு கொண்டிருக்கிற தேவன், எங்களை புறக்கணிக்காத தேவன். பேப்டிசம் எடுக்காத யாராலும் இருந்தால் பேப்டிசம் எடுத்துடுங்கள். ஏண்டா வருகிற அழிவிலிருந்து பாதுகாக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். அதுக்காக 2வது ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தவன் கர்த்தருக்குள்ளே புதுப்பித்து கொண்டே இருக்கலாம், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்கள், வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடியதாக. அதுதான் அங்கே டிசர்ன்மெண்ட் இருக்கணும். உங்கள் மனம் புதிதாக்குறதுனால மறுரூபமாகுங்கள். மறுரூபத்துக்குள்ளே போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகிறது. மறுரூபம்.
வித்தியாசமாக இருப்போம். ஆண்டவர் எங்களை மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்படுகிறது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Thessalonians chapter 4 verse 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல ஆண்டவர் எங்களை அசுத்தத்துக்கு அழைக்கவில்லை, அவர் பரிசுத்தத்துக்கே எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நோவாவை ஆண்டவர் அதான் பிரித்தார். அவன் தனக்கு கர்த்தருக்கு பிரியமாக அவன் ஜெயித்துக் கொண்டிருந்தான். அதனால கர்த்தர் அங்கே நாங்கள் வாசித்து பார்க்கும் வழியில் காணக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிறாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள்? மாத்திரம் தயவு செய்து ஒரு கையை வைத்து காண்பீங்க பார்ப்பேன். கர்த்தர் பார்க்கிறார். ஆமே, கர்த்தர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏண்டா எங்களை அன்பு வைத்திருக்கிறார். அளவில்லாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு. அவர் எங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய விரும்புகிறார். 119ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால். அப்போ வாலிபனுக்கு, வயது போனவனுக்கு, எல்லாருக்குமே இந்த வசனம் தான் எங்களை சுத்தம் பண்ணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமேனண்டு? இந்த வசனம் தான் எங்களை சுத்திகரிக்குது. அதுதான் இந்த வசனத்தை படிக்க படிக்க இதுதான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. என்னை சுத்திகரிக்க, எனக்கு சரியான காரியத்தை நடப்பிக்க, சரியான காரியத்தை செய்ய, சரியான காரியங்களை ஈடுபட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த வசனம் சொல்லுது, இந்த காரியத்தில் ஈடுபடு, இந்த காரியத்தில் ஈடுபடாது என்று. வசனம் எங்களுக்கு தேவை. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். திரும்பவும் நோவாவை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரோட சஞ்சரிக்கிறோமா? ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறோமா? பாருங்கள், நாங்கள் இருந்து காரில் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தரோடு நாங்கள் பேச முடியும், கர்த்தரோட கதைக்க முடியும். ஜெபம் பண்ணிக்க கண்ணை மூடணுமென்று காரில் போய்க்க கண்ணை மூடக்கூடாது. ஆனால் கண்ணை திறந்து வச்சுக்கொண்டே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு போகலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா, இந்த அழகான இந்த படைப்புக்காக, சிருஷ்டிப்புக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற சுகம்பேலனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை வல்லமையானது, பரிசுத்தமானது, பவர்ஃபுல்லானது. கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே நாங்கள் பார்க்குறோம். நோவா, சேம், காபேத் இவங்க 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அங்கே நாங்கள் வாசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வாசித்து பாருங்கள் என்ன மாதிரி பாதை அவன் எல்லாத்தையும் செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பின்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகும்போது தேவன் நோவாவையும் அவனுடைய போலிருந்த சகல மிருகங்களையும் சகல நாட்டு வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரா இல்லையா? இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நோவாவை நினைவு கூர்ந்தார். பேழைக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்களை இப்போ வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், நினிவே அழிக்கப்படும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண வேளையில் அவர்கள் மனம் திரும்பினதுனால கர்த்தர் அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினது போல இன்றைக்கு நாங்கள் அந்த யோனாவை போல இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பார், அவர்களை ரட்சிப்பார். கர்த்தர் அழிவிலிருந்து காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-9 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், லோத்து இருந்த காலத்தில் பொல்லாத வாழ்க்கை அங்கே அந்த தேசத்தில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் லோத்தோ கர்த்தருடைய நாமத்தினால பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையளித்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். அங்கே சொல்லப்படுகிறது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கிற. அங்கே நாங்களும் இன்றைக்கு அக்கிரமக்காரர் பாவங்கள் நிறைந்த உலகத்திலிருந்து தான் ஜீவிக்கிறோம். ஆண்டவருக்குள்ள நாங்கள் வாழக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபையளிக்கிறார். அவருடைய காம விகார நடக்கியால் வருத்தப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ பேர் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தேசங்களுக்காக. கனடா தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கு, இந்தியா இலங்கைக்கு மாத்திரமல்ல, எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபையளித்திருக்கிறார். அந்த ஜெப பாரத்தை போட்டிருக்கிறார். உள்ளத்தில் ஆத்துமாக்களை குறித்த அந்த இருதயத்தில் அந்த பாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு, வாசிங்க, கேட்டு
தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். ஆண்டவர் லோத்தை ரட்சித்தார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ரட்சித்தார். எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த காலவெளியில் தியானித்தோம். இன்றைக்கு இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம் லோத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தவர்கள் அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக அங்கே போக தேவையில்லை. நாங்கள் வர மாட்டோம். அவங்களே எங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாங்கள் என்று சொல்லி உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் அதுக்காக அழுது கொண்டிருக்க வேண்டாம். எங்களை கூப்பிடுறது இல்லை, என்னட்ட வந்து இங்கே சொல்கிறது, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எங்களை கூப்பிடுவது இல்லை. போனா போ, இயேசு உன்னை அழைத்திருக்கிறார் தானே. அவற்றை அழைப்புக்கு அங்கே பெரிய ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பைபிளில் இருக்குது. ஆக்கள் யோசிக்கிறாங்க எங்கே விருந்துண்டு. ஆண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பெரிய விருந்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இவன் கூப்பிட்டான்னா கூப்பிடாட்டி என்ன, துக்கப்படக்கூடாது. பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட இல்லை, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட இல்லை, அந்த கேதரிங்க்கு கூப்பிட இல்லை, இதுக்கு கூப்பிட இல்லை. எங்களை கூப்பிடாட்டா கத்தரையே கூப்பிட, அதுக்கு தானே சமன். ஓமா இல்லையா? ஏன்னு சொன்னால் கத்தரே வராத இடத்துல ஆசீர்வாதம் என்ன இருக்குது? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் நீதிமான்களாக நிற்க கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமாக இருந்திருக்கிறார், எங்களை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நீதிமானுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம், அது மிகவும் வல்லமையுடையதாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்க நில்லண்டா நிற்கும், போவண்டா போவோம், இரண்டா இருக்கும். ஆண்டவர் அசைக்கக்கூடாதவைகளை அசைக்க பண்ணுவார். நான் சொல்லுகிற பாஸ்டர் மாத்திரம் வேண்டி இல்லை, நீதிமான இருக்கிறவங்க ரெண்டு கையுயர்த்தினீங்களே உங்களுக்கு கூடாக ஆண்டவர் காரியங்களை செய்வார். அதுக்காக மக்கள் கோவிச்சு கொண்டு அவனை அடி இவனை அடி என்று சொல்கிறது இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுறேன், அதையெல்லாம் ஆண்டவர் அதையெல்லாம் கேட்க மாட்டார். ஆண்டுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணைக்கு ஆண்டவர் பேர். நான் பைபிளை முன்னோன்னே நான் பார்க்குறேன். Get ready, fire is coming. Not the Holy Ghost fire. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் நாங்கள் மூடுறது இல்லை வழக்கத்தில். இன்றைக்கு நான் செய்துட்டேன். என்னென்னு சொன்னால், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறார். டோன்ட் மிஸ் சண்டேஸ். பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ண வேண்டாம். சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். 2025 இஸ் கோயிங் டு பி கிரேட் என்று சொன்னால் எங்களுடைய லைஃப்லேயே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா இடமும் எங்களுக்கு போயில்லை என்ன, பைபிள் ஸ்டடிக்கு வர்றது தான் கஷ்டம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு வர கஷ்டம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தந்து, சுகத்தை தந்து, பெலனை தந்து, கை காலெல்லாம் வேலை செய்யக்கூடியதாக கிருபளித்து பாருங்கள். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து, எங்களுக்கு கை மாத்திரம் ஒர்க் பண்ணாமல் போயிட்டு தான்டா என்ன செய்ய போகிறோம், எப்படி கம்ப்யூட்டரை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் சுகத்தையும் பிளனையும் தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார், எல்லாத்தையும் தந்திருக்கிறார். நீதிமான்களாக இருக்கிற எங்களை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நோவாவை பேழைக்குள்ள நினைவு கூர்ந்தவர், ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற எங்களையும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் டொனால்ட், ஐ ரிமெம்பர் யூ, ஐ ஹவ் நாட் forgotten. All your prayers ascended into heaven and I will answer it in my time. அதுதான் நாங்கள் நடக்கும். ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். The Holy Spirit is in this place right now. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை நடப்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாரும் கண்களை மூடுங்கள். எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணும் போல கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, நன்மையான காரியங்களை நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளோ காலம் இருந்த விதமாக இருக்க மாட்டீங்க. இவ்வளோ காலமும் நார்மல் கிறிஸ்டியனாக இருந்தீங்க. ஆனால் ஒரு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். யூ வில் see things which you couldn't even believe. நீங்கள் நம்ப முடியாத காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற விதத்தை நீங்கள் கண்டுகொள்வீங்க. how God is protecting you நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் காரியங்களை செய்வார். உங்களுக்கு கூடாக அதிசயங்களை நடப்பிப்பார். உங்களுக்கு கூடாக ஆத்துமாக்களை தம்மண்டியில் கொண்டர உங்களை எடுத்து உபயோகிப்பாராக. நோவா பிரசங்கம் பண்ணான், ஒருத்தரும் கேட்கல. ஆனால் அவனோட குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நீங்கள் தொடர்ந்தும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. கேட்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாதுகாப்பு இருக்குது, மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்கள் நோவா போல இருக்க வேணும். நோவா புல விட்டது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்தது. இன்றைக்கு நாங்கள் புல விடாமல் இல்லை, புல விட்டிருந்தாலும் கர்த்தர் எங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எவ்விதமாக யோனாவை எடுத்து பாய்ச்சார். யோனா கீழ்ப்படியாதவன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவன் மேல் இரக்கமாக இருந்து அவர் செய்ய நினைத்ததை அவனுக்கு கூடாக நடப்பித்து ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். கிரேட் ஹார்வெஸ்ட் வாஸ் தேர். ஆண்டவர் செய்ய யோசிச்சதை மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் விட்டார். எங்களுடைய தேவன் மன உருக்க முடியவர்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் வேளையில், ஜெபம் பண்ணும் வேளையில் கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வரணும். ஏன்னா அழிவு வந்து கொண்டிருக்குது. பாதுகாப்புக்கு உங்களை தான் கர்த்தர் எடுத்து பாய்க்கிறார். உங்களை தான் எடுத்து பாய்க்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என்ன மேலே இரக்கமாக நீர் இருப்பதை நான் இன்றைக்கு இந்த நாளில் விளங்கி கொண்டேன். நீர் என் மேல் கிருபையாக இருக்கிறத நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு என்னோடு நீர் பேசினது, என் மேல் அன்பு வைத்திருப்பதனால அதை நான் விளங்கி கொண்டேன். இன்றிலிருந்து என் ஜீவியத்தில் ஆண்டவரே அதுவும் இதுவும் நான் கேட்கல, உமக்கு பிரியமாக உம்முடைய இருதயத்துக்கு உகந்த மகனாக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோண்டு பாரும். இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, நான் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளே வர நான் விரும்புகிறேன். அப்படி சொல்லுகிறவள் மாத்திரம் எழும்பி நில்லுங்க, மற்றாக்கள் எழும்ப தேவையில்லை. உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க விருப்பம். நான் நோவா போல பாதுகாக்கப்பட ஆயத்தமாக இருக்கு, எனக்கு விருப்பம், பாதுகாப்பு வேணும் எனக்கு. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை ஆண்டவர் பாதுகாத்தார். ரெண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அவரை கொல்றதுக்கு பார்த்தாங்க. ஆண்டவர் நோக்கத்தை வச்சுருந்தார், நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை என்னது என்பது எங்களுக்கு தெரியாட்டிகளும் எங்களுக்கு தெரியும். பிரசிடெண்ட்டாக வந்து பாருங்கள், பைபிள் எல்லாம் ஸ்கூல்ஸுக்குள்ளே கொண்டாடுறாங்க. ஆக்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இன்றைக்கு நானும் நீங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தை அற்பமாக எண்ண வேண்டாம். சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அற்பமாக எண்ண வேண்டாம். இந்த அருமையான இயேசுவை இந்த காலவெளியில் உங்களை துதிக்கிறேன் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய திரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை இன்னும் சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. இன்னும் எங்கள் மேலே இரக்கமாக கிருபையாக இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, ஆண்டு உங்களுக்கு பிரியமாக நான் நடக்க வேணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்னுடைய கால்கள் சறுக்குது என்று சொல்லும் வேளையில் உங்களோட கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கால வேளையில் சுவாமி எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டுவா, இவர்கள் சுடரொளி பட்டியங்களாக விளங்கக்கூடியதாக, உங்களுடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ணக்கூடிய விதத்தில் எடுத்து உபயோகிக்கும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவர், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேள்வியோடு இருக்கிறவருடைய தேள்விகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் இவர்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. இயேசுவை தொடர்ந்து சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள்லேயும் ஆண்டுவா, ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணது போல் திரும்ப ஜெபம் பண்ணுகிறேன். யார் யாருக்கு வருத்தங்கள் இருக்குதோ, பலவீனங்கள் இருக்குதோ, யார் என்ன காரணத்து நிமித்தமாக வர முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களை இருக்கிற இடங்களை தொட்டு வருத்தங்களை வியாதிகளை நீக்கும்படி கேட்கிறேன். விடுமுறைக்கு போயிருக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவா, கவனமாக எங்கள் மத்தியில் அவர்களை கொண்டு சேர்க்கும்படி கேட்கிறேன். மீண்டும் நாங்கள் இந்த இடத்துல சந்திக்கும் வரையும் எங்கள் எல்லாரையும் எல்லா காவலோடும் காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். God be with you all. Bless you.